ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான வேம்பு அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். அழகான கிராமத்துல வாழ்ற ஒரு பொண்ணோட பேர் தான் கைஸ் வேம்பு. வேம்பு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணி ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பொண்ணு. ஜென்ரலாவே கிராமங்கள்ல பெண்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும், சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷர் நம்ம வேம்பு மேலேயும் புகுத்தப்படுது. அந்த ப்ரெஷர் காரணமா அவளும் திருமணம் பண்ணிக்கிறா. திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே எந்த ஒரு பெண்ணுக்கும் நடக்க கூடாத ஒரு சம்பவம் அந்த பெண்ணோட வாழ்க்கையில நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து அவ மீண்டு வந்தாலா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், மோட்டிவேஷனான ஒரு ஃபீல் குட் படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லா வளமும் இருக்கக்கூடிய ஒரு அழகான மாநிலம். தலை சிறந்த மன்னர்களும் சமுதாயத்துல நிறைய விஷயங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்த தலைவர்களும் வாழ்ந்த ஊரு. இப்பேற்பட்ட நல்ல மனிதர்கள் வாழ்ந்த இதே ஊர்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல ஜாதி மத பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. மனிதர்களை புரிஞ்சு வாழ்றவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் நிறைய பேர் இங்க சுயநலவாதிகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் அடிமைகளா வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாமே மாறி போய் பெண்களும் ஆண்களுக்கு ஈக்குவலா எல்லா விஷயங்களும் பண்றாங்க. ஆண்கள் பெண்களை மதிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் பெண்கள் மீதான மூட நம்பிக்கைகள் அப்படின்றது குறையவே இல்லைங்க. கணவனை இழந்த பெண்கள் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் முன்னாடி வந்து நிக்க கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மாதவிடாய் டைம்ல பெண்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற ரூல் எல்லாம் ஒரு சில கிராமங்கள்ல இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளதான் அந்த பெண்கள் இருக்கணுமா. சோ அந்த டைம்ல யானை வந்து மிதிச்சாலும் பூச்சிகள் கடிச்சாலும் இடி மலை அப்படின்னு அந்த பொண்ணு செத்தே போனாலும் எவனும் கண்டுக்க கூட மாட்டானுங்க. அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கிராமத்துல தான் பாத்தீங்கன்னா வெள்ளையன் மற்றும் வெள்ளையனுடைய மகள் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. வெள்ளையனுடைய மகள் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலுக்கு சொந்தக்காரியான வேம்பு. அந்த கிராமத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய மகன் இந்த மாதிரி இந்த கிராமத்துல இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வெள்ளையன் வந்து வேற ஒரு கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. ஏன்னா வேம்பு சிலம்பங்கத்துக்கணும் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோட இருக்கக்கூடிய பொண்ணு இப்படி மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருந்தா நம்ம பொண்ணு முன்னேறது அப்படின்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட பொண்ணோட வேற ஒரு கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோயினான வேம்பு படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூலை காட்டுறாங்க. டீச்சர் ஒரு மாணவியா நிப்பாட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டீச்சர் பயங்கரமா திட்டுறாங்க. அப்பதான் பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவி இந்த மாதிரி ஹீரோயின் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண உடனடியே இந்த தகவலை வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயினுக்கான அந்த சடங்குகள் எல்லாமே நடக்குதுங்க. நம்ம ஹீரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்போதுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய தைரியமான பொண்ணுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்கூலிங் முடிச்சிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில வர அப்ப பாட்டி கேக்குறாங்க, முதல்ல ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேன், இப்ப பெரிய ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ற, பேக்கை தூக்கிட்டு போயிடுற, எப்ப பார்த்தாலும் வீட்டுல எந்த வேலையுமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்ல, அது ஸ்கூல் இல்ல பாட்டி, அதுதான் காலேஜ் அப்படின்றது. பேக்கை தூக்கிட்டு நான் எங்க போறேன்னா கோச்சிங் சென்டர் போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஹீரோயின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எப்படியாவது கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் கோச்சிங் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. ஹீரோயின் கிளம்பும் போது சைக்கிள்லாம் தொடச்சுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா வெற்றி அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவரை பாக்குறதுக்காக ஒரு வயசானவர் வராரு. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு நிகழ்ச்சி, அதை போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோவை என்ன நிகழ்ச்சி என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதையா, உடனடியா வா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் கேமராவை தூக்கிட்டு அப்படியே அந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் ரொம்ப ஸ்லோவா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. அந்த வழியா போறவரு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்த சொல்ல, யோ பெருசு நீ பொறுமையா வா, நாங்க முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் கேமராவை தூக்கிட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. பட் சரியா வழி தெரியாதனால அங்கேயும் இங்கேயும் சுத்தி மறுபடியும் இந்த வயசானவரை பார்த்து அப்புறம் அந்த வயசானவர் சொன்ன இடத்துக்கு போறாங்க. நானே சொன்னல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு, நீங்க தான் சொல்ற பேச்சு கேட்காம போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது என்ன நிகழ்ச்சினா ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க. இறந்து போனவர் அந்த வயசானவருடைய ஃப்ரெண்டு போலங்க. அவரோட சேர்த்து வச்சு போட்டோ எடு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரின்னு கேட்டுட்டு இவங்களும் போட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில போயிட்டு டீ குடிப்பாங்க. நிறைய பலகாரம் எல்லாம் வாங்குவாங்க. என்னமா நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டீங்க, காசு யார் தருவா அப்படின்னு டீ கடைக்காரர் கேட்க, எல்லாத்தையும் இந்த ஸ்டுடியோ கடைக்காரருடைய கணக்குல எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பஸ் ஏறி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோடைய முறப்பொண்ணுங்க. சோ அதனாலதான் நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எங்க மாமா கணக்குலயே எழுதிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா டீ கடைக்காரர் புலம்பிட்டு இருப்பாரு, அவனே ஒழுங்கா செட்டில் பண்ண மாட்டேன்றான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல செங்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு நபரை காட்டுறாங்க. அவருடைய ஆட்கள் பாத்தீங்கன்னா ஒரு நபரை போட்டு பொலவலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு இவருடைய ஒரு லோடு செங்கலை வந்து அந்த நபர் திருடி வித்திருந்திருக்கிறாருங்க. கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த ஓனர் சொல்றாரு, நீ வந்து என்னுடைய ஒரு லோடு செங்கலை திருடினதுனால எனக்கு எந்த லாஸும் கிடையாது, ஆனா உன்னுடைய பொழப்பு தான் போச்சு. நீ உண்மையா வேலை செஞ்சிருந்தா நான் உன்னை நல்லா பார்த்திருந்திருப்பேன். ஆனா நீ திருட்டு வேலை செஞ்சுட்ட. உன்னை அடிக்கிறதுனாலையும் உன்னை துரத்தி விட்டுறதுனாலையும் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. மாறா நான் தண்டனையா உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு லோடு செங்கலை திருடின
பண்ணதுக்கு நீ 4 லோடு செங்கலை ரெடி பண்ணி எனக்கு தரணும், அது வரைக்கும் உனக்கு சம்பளமே கிடையாது, நீ வேலை சரியா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தனை இங்க நான் வேலைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இளவு வீட்டுல போட்டோ எடுக்கிறதுக்காக போனார் இல்லையா, அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சுட்டு மட்டையாயிடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஐயோ பெரியவரே பைசா குடியா அப்படின்ற மாதிரி கேட்டா அவர் குடிச்சிட்டு மட்டையாயிட்டாருங்க. அவர் எங்க பைசா தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு காசு தராம காசை பெண்டிங்லயே வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டை குளிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும்டா, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, ஒழுங்கா குளிப்போ, நம்மளோட வண்டியும் கழுவு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு அந்த பையன் கழுவுறான். அதுக்கப்புறம் குளிச்சிட்டு இருந்தவன் பட்டுன்னு வந்து பேக்குள்ள இருக்கக்கூடிய கேமராவை தூக்கிட்டு குளத்துக்குள்ள இறங்குறான். என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது கேமராவும் இளவு வீட்டுக்கு வந்தது தானே, அதையும் கழுவு போற அப்படிங்கும் போது தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா கேமரா ஆனே ஆகாது, என் பொழப்ப கெடுத்துரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பிடிங்கி பேக்குள்ள வைக்கிறாருங்க. குளிச்சு ரெடி ஆயிட்டு நேரா டீ கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப டீ கடைக்காரர் சொல்லுவாரு, உன்னோட மாமன் ஒண்ணு கணக்கு வச்சுட்டு போயிருக்குதுப்பா, அந்த கணக்கையும் சேர்த்து செட்டில் பண்ணிரு அப்படின்ட்டு. என்ன ஒரு டீயும் ஒரு போண்டாவும் சாப்பிட்டு இருக்கோம், அதானே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லப்பா மொத்தமா ஒரு 560 ரூபாய் நீ செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, 560 ரூபாயா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்றாரு. அப்படி என்ன அந்த பொண்ணு சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு இல்லப்பா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட போண்டஸை சாப்பிட்டுட்டு பார்சலும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோ கையில சுத்தமா காசு இல்ல, சரி போட்டோ எடுத்து எல்லாத்தையும் கழிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போட்டோக்கு கூப்பிடுறாங்க, யாரும் காசு தர மாட்டேன்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கடையிலயும் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கோம், அந்த அக்கௌண்ட்ஸையும் நம்ம செட்டில் பண்ணணும். என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்குன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வரும்போதே இந்த மாதிரிலாம் புலம்ப கூடாது, கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க 2 பேரும் பேச்ச மாத்திடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில கம்போட வந்திருக்காங்க. இது என்னமா கம்பு அப்படின்னு கேட்க, மாமா நான் சிலம்பங்கத்துக்கிட்டு இருக்கேன், சோ இந்த சிலம்ப குச்சியோட சேர்த்து என்ன போட்டோ எடுத்து தரியா அப்படிங்கும் போது, அதுக்கு என்னமா சூப்பரான போட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டோஸ் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது மாமா, புரோட்டா வாங்கி தரையா அப்படின்னு கேட்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட புரோட்டா வாங்கிட்டு வர சொல்ல, உடனே அவனும் புரோட்டா கடைக்கு போயிட்டு புரோட்டா வாங்குறான். காசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காசா எங்க அண்ணன் கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இப்படி அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டே இருந்தா எப்பதான் செட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் செட்டில் பண்ண முடியாது, உங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்தது அப்படின்னா எங்க அண்ணனை போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு கழிச்சு விட்டுருங்க, அப்படி கழிச்சாதான் உண்டு அப்படிங்கும் போது, என் வீட்டுல எப்படா சுப நிகழ்ச்சி நடக்கிறது, எப்படா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்றது அப்படின்னு கேட்க, அப்ப நீ சாவு, தன்னால போட்டோ ஷூட் நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கிண்டல் பண்ணிட்டு வந்துடுறான். ஆக மொத்தம் இந்த ஸ்டுடியோனால நம்ம ஹீரோக்கு வருமானமே வரதில்லை அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சிலம்பங்கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிளாஸை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தாங்க பொண்ணு, சுத்தியும் அத்தனை ஆம்பளைங்க இருப்பாங்க. சோ அந்த ஆம்பளைங்களுக்கு நடுவுல இவங்க சிலம்பங்கத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியா ஒரு 4 பொறுக்கி பசங்க நடந்து வரானுங்க. நம்ம ஹீரோயின் அத்தனை ஆம்பளைங்களுக்கு நடுவுல சிலம்பம் சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எந்த ஒரு காரிடா இவ அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றானுங்க. குறிப்பா நம்ம ஹீரோனை பத்தி தவறாவும் பேசுறானுங்க, தவறான பார்வையிலையும் பாக்குறானுங்க. சமயம் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆட்டை தூக்கிட்டு விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போட்டோ ஸ்டுடியோல இருந்து பெருசா வருமானம் வராதனால வீட்டுல இருக்கக்கூடிய ஆடை வித்து இவங்க சாப்பிடக்கூடிய நிலைமை தான் ஹீரோட வீட்டுல இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பாய் கடைக்கு இந்த ஆட்டை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஆடு எவ்வளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் 4000 ரூபாய்க்கு போகும் அப்படின்றாரு. என்ன பாய் 4000 ரூபாய்க்கு தான் போகுமா, ஒரு 8000 ரூபாய் கொடுங்க அப்படிங்கும் போது, இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா, இந்த ஆடு அவ்வளவுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது அடிமட்ட ரேட்டு கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரே உன்னோட முகத்துக்காக நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கொடுத்துட்டு 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. காசையும் கொடுக்குறாரு. என்னடா காசு இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, கடையோட ரெண்ட் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோட அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த கடனால உனக்கு எந்த வருமானம் வரது கிடையாது, அது செலவு தான் வச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆடுங்க தான் தொடர்ந்து நமக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கு, பேசாம அந்த ஸ்டுடியோ கொடுத்துட்டு 4 ஆடு வாங்கி விட்டு அந்த ஆடு மேய், அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, அசிஸ்டன்ட் சிரிக்கிறாரு. என்னடா சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆசாசையா மலத்தேனும் பனங்கிழங்கும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு அதை கொடுத்து, என்னுடைய மாமா மக சிலம்பமெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருக்கா, அதனால ரொம்ப டயர்ட் ஆகும், ஸோ உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியான இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நல்லா ஓடி ஆடி விளையாடி வளர்ந்தவங்க. அப்ப இருந்தே இவங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க. ஒருத்தர பிடிச்சு போயிருக்கு. பட் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான பாசம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் மேல காதல் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுல சிலம்பம் சுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டி நம்ம ஹீரோனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா வேலையை முடிச்சுட்டு வராருங்க. வந்த உடனே காசு கொண்டாந்து கொடுப்பாரு. நீ காசு கேட்டிருந்தல்ல, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி சொல்லுவாங்க, உன் மக காசு கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்ட, அவ எதுக்கு வாங்குறா, என்ன பண்றா, அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, நான் பையனையா பெத்து வச்சிருக்கேன், கெட்ட பசங்களோட சேர்ந்து சுத்துறானா இல்ல அந்த காசை ஊதாரித்தனமா செலவு பண்றானான்னு பாத்துக்கிறதுக்கு நான் பெத்து வச்சுக்கிறது பெண் குழந்தை, அவ கண்டிப்பா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டா, அவ தேவைக்கு தான் செலவு பண்ணுவா
அப்படின்ற மாதிரி அப்பா சப்போர்ட் பண்றாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோக்கு ஹீரோட அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அம்மா கேக்குறாங்க, கிராமத்துல மூளைக்கு நீங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிராமத்தினர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிரு, நான் போய் பொண்ணு கேட்டறேன். எங்க அண்ணன் தராமல்லாம் இருக்காது, பட் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும் போது ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, வேம்பு நிறைய படிக்கணும், சிலம்பம் கத்துக்கணும்லாம் ஆசைப்படுறா, அதெல்லாம் பண்ணட்டுமா, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஸ்டுடியோக்கு போறாருங்க. அன்னைக்கு ஒரு வயசான ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு பணம் தரவே இல்லைல்ல, அவர் பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனவருக்கு 16வது நாள் காரியம் வருது, அப்போ நீங்க வரணும், போட்டோ எடுத்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. ஏன்னா அன்னைக்கு வந்தப்பவே என்ன போட்டோ எடுக்கவே நீங்க விடல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அங்க கட் பண்ணா சிலம்பம் கிளாஸை முடிச்சுட்டு நம்ம ஹீரோன் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ மலை அடிவாரத்து பக்கத்துல தான் கைஸ் இந்த கிராமம் இருக்கும். அந்த பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 4-5 ரவுடி பசங்க நம்ம ஹீரோன் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனை தவறான பார்வையில பாத்துக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோன் தனியா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சுத்தி வளைச்சு ஒம்பளுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. நீ சிலம்பம் எல்லாம் சுத்தக்கூடாது, உன்னை யாரு சிலம்ப சுத்த விட்டது, நீ அரச மரத்தை தான் சுத்தணும், அப்பதான் உனக்கு புள்ள கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உனக்கு கிண்டல் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அரச மரத்தை சுத்துறதுக்கு முன்னாடி அரசனுங்களை சுத்தணும், நாங்கெல்லாம் அரசனாயிரோம், எங்களை சுத்து அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கிளம்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த வழியா இந்த செங்கல் கம்பெனி ஓனர் வராருங்க. அவர் தான் இந்த ஊர் தலைவராகவும் இருந்துகிட்டு இருக்காரு. ஊர் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்து ஓடிடுறானுங்க. இந்த செங்கல் கம்பெனி ஓனர் இது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாரு. நம்ம வந்த நேரம் சரியா போச்சு, இல்லாட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவரோட கம்பெனிக்கு போறாருங்க. அவரோட அந்த செங்கல் கம்பெனில தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன் பொண்ணு தான் சிலம்பம் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பொண்ணா, இன்னைக்கு உன் பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது 4-5 காவாலி பசங்க உன் பொண்ணு கிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருந்தானுங்க. நான் வரதை பார்த்துட்டு பயந்து ஓடிட்டானுங்க. சப்போஸ் நான் வராம போயிருந்து அங்க ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு தான் பொண்ணு இருக்கா, என் பொண்ணு என்னைக்காவது நீ வெளியில பாத்துருக்க, என் பொண்ணு வீட்லயே இருப்பா, பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் பார்த்து பத்திரமா வைப்பா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வையே, அதுக்கு இதுக்கு அமுச்சு வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்கய்யா என் பொண்ணு படிக்கணும், சிலம்பம் கத்துக்கணும், கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான் நான் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணுங்க அப்படிதாயா சொல்லுவாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும், பாத்துக்கோ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாருங்க. இப்போ ஊருக்குள்ள ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த வழியா வந்த அந்த திருட்டு பைய பாத்தீங்கன்னா அந்த பாட்டியோட காசை அடிச்சுட்டு ஓடிடுவான். நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட அந்த பாட்டி ஹெல்ப்னு கத்துவாங்க. உடனடியா நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த திருட்டு பையில பிடிக்கிறதுக்காக சைக்கிள்ல ரொம்ப வேகமா போவாரு. ஆனா பிடிக்க முடியாது. ரிட்டன் வந்து அந்த பாட்டி கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவ்வளவு வயசான காலத்துல நீ வீட்டுல இருக்காம எதுக்கு பாட்டி வேலைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேலைக்கு போலன்னா யாருப்பா கஞ்சி ஊத்துவா, சாகர வரைக்கும் நான் உழைச்சிட்டே தான் இருக்கணும், நான் இளமையா இருக்கும்போது இதே ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு போயிட்டு இருப்பேன், ஆனா இப்ப நான் கிளவி ஆயிட்டேன், என்கிட்ட ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான், கிளவியா இருக்கக்கூடிய எனக்கே சேஃப் இல்லை அப்படின்னா இங்க இருக்கிற இளம் பெண்களுக்குலாம் என்ன சேஃப்டி இருக்குது, அதனால பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா பத்திரமா பாத்துக்கையா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு போவாங்க. இந்த செங்கல் கம்பெனி ஓனரும் இந்த பாட்டியும் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பா மைண்டு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா அங்க போவாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பையன் சிலம்பம் சுத்துனதுல அந்த குச்சி ஹீரோனுடைய கண்ணத்துல பட்டு ஹீரோன் வலி தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போன நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த பசங்களை எல்லாம் பிடிச்சி திட்டுவாங்க. ஏண்டா பொம்பளைக்குள்ளன்னு கூட பார்க்காம இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து விளையாடக்கூடாதா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோனை கூட்டிட்டு வருவாங்க. ஹீரோனோட வீட்டுல யாருமே பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா மட்டும் தான் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஆளு. சோ அந்த தைரியத்துல தான் நம்ம ஹீரோன் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அப்பாவே சொல்றாரு, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, சிலம்பம் சுத்துறது, இது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்ற, நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிப்பா, அப்பாக்கு வயசாகிட்டு இருக்கல, உன்னோட சேஃப்டியை நான் பார்க்கணும்ல, நீ சிலம்பம் சுத்தக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்ல கிடையாது, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, உன் புருஷன்கிட்ட கேட்டுட்டு நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாருங்க. அப்போ நம்ம ஹீரோவோடைய அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அவங்க 2 பேர்த்தோட கல்யாணத்தை பத்தி அவரே பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்ல, என்ன கேட்டாரு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் பொண்ணை உன் பையனுக்கு கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன், உன் பையனுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கும்போது, என் பையன்கிட்ட போய் எதுக்கு விருப்பத்தை கேட்டுட்டு, அதான் ஊருக்காரங்களே இவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோடைய அம்மா சொல்லி இருந்திருக்காங்க. உன் பையனுக்கு விருப்பமானு கேட்டு சொல்லு, என் பொண்ணை கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா வீட்டுல வந்து பேசி இருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோ கேட்கிறாரு அவளுக்கு சம்மதமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், சிலம்பம் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது சடனா கல்யாணம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அது ஹீரோனோட விருப்பம் இல்லாம தான் நடக்குது அப்படின்னு ஹீரோ திங்க் பண்றாரு. ஆனா ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா அதெல்லாம் சம்மதத்தோட தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிடுறாங்க. இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் வித்து கல்யாண செலவுக்கு பணம் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்குமா ஆடு மாடுகளை எல்லாம் விற்கணும் அப்படின்னு கேட்கும்போது, சரி பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, அது பிக்சட் டெபாசிட், அது எடுக்க முடியாது அப்படிங்கும்போது, வேற என்ன பணம் வச்சிருக்க, கல்யாணம் பண்ணணும்னா பணம் வேணும், எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அம்மா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த செங்கல் கம்பெனி ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோனுடைய அப்பாவை கூப்பிட்டு, இந்த அப்பா கல்யாண செலவுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கட்டை கொடுக்குறாருங்க. ஹீரோனுடைய அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிக்கிறாரு. இப்ப வீட்டுல பொண்ணு பாக்குறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குதுங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. சோ இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாப்பிள்ளை கிட்ட, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமாப்பா, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்றாரு. சோ அதே கேள்வியை நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, நம்ம ஹீரோன் அப்படியே சாஃப்டா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா இப்படி பேசுற, கொஞ்சம் வாயை திறந்து நல்லா தான் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமான திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணப்படுதுங்க. நம்ம ஹீரோன் ரொம்ப சேடா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேடில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா, உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, ஃபஸ்ட்டு கல்யாணம்பாங்க, அதுக்கப்புறம் குழந்தைம்பாங்க, அப்புறம் நீ குழந்தையும் உன் கணவனையும் பார்த்துட்டே உன் காலம் போயிடும், எங்கே உன்னோட ட்ரீம்லாம் நிறைவேறது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு இன்னும் கஷ்டமாக போயிருதுங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் ஹீரோன் ராத்திரியோட ராத்திரியாக வீட்டை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்டு மாதிரி திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மலைக்கோயில்ல இவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுதுங்க. திருமணம் நடந்த கையோட இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசுறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொழுது சாயறதுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பாறை இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா பக்கம் போறாங்க. அங்க உட்காந்து இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கல்யாணம் தான் ஆயிருக்கு, மத்தபடி நான் உன்னை எந்த விதத்திலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணலாம், நீ எப்போதுமே போல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, சிலம்ப சுத்து, அதுக்கு நான் முழு சப்போர்ட்டை பண்ணுவேன், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கே தவிர நீ எப்போதும் உன் வீட்டுல இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கோ, நானும் என் வீட்டில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிறேன், நீ எதிர்பார்த்தது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் ஓகே சொல்கிறாங்க. கல்யாணம் ஆன உடனே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, நீ எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி அந்த வேலையில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது நடக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் கிளவி ஆயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கூட பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி இடி இடிக்கும் போது டயர் வந்து லைட்டா ஸ்லிப் ஆகி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாறை மேல விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு பின்மண்டையில பலமா அடிபட்டுருது. நம்ம ஹீரோனுக்கு லேசான அடிங்க பட்டுன்னு நம்ம ஹீரோன் எழுந்திருச்சு, என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி எழுந்திருக்க, நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நார்மலா எழுந்திருக்கிறாரு. நீ எங்கமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. இவரு அந்த பதட்டத்துல பாறை மேல விழுந்தார் இல்லையா, பின்மண்டையில அடிபட்டு ஹீரோக்கு கண் பார்வை போயிடுச்சுங்க. ஹீரோடைய கண்களுக்கு எல்லாமே கருப்பா தெரியுது, அவருக்கு எதுவுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஜென்ரலாவே இந்த மாதிரி பின்மண்டையில அடிபட்டுச்சு அப்படின்னா ஒன்னு மனநல பாதிக்கப்பட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா உயிரே போயிடும். ஆனா இவருக்கு அதிர்ஷ்டவசமா 2மே நடக்காம கண் பார்வைக்கு செல்லக்கூடிய நரம்புல பாதிப்பு ஏற்பட்டு இவருக்கு கண் பார்வை போயிருக்கு. ஒரு நரம்பியல் டாக்டர் நம்ம பார்த்தோம்னா கூடி சீக்கிரம் இவருடைய இழந்த கண் பார்வையை மறுபடியும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் மெடிசன்லாம் வாங்கிட்டு வெளியில வராங்க. அப்ப அங்க இருக்கிறவர் சொல்றாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா பயங்கரமா அலைய வச்சிருவாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஏகப்பட்ட பணத்தை கேட்பாங்க, நீ ஒன்னு பண்ணுமா, நேரா எம்எல்ஏ போய் பாரு, எம்எல்ஏ கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க, மற்றபடி எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கண் பார்வை இல்லாதனால இவரால் வேலைக்கு போக முடியலங்க, ஸ்டுடியோவை திறக்க முடியல, இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேது, எல்லா வேலையும் நம்ம ஹீரோயின் தான் செய்யறாங்க. சரி மாமா நான் போய் இந்த எம்எல்ஏ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ பார்க்கறதுக்காக போனா அங்க இருக்கிறவர் சொல்லிடுறாரு, நீ லேட்டுமா, எம்எல்ஏ வெளியூர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது. ரொம்ப சோகமா வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. அப்ப அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் கையில குச்சி வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. என்னம்மா பாதியில் இப்படி குச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அக்கா நீங்க நல்லா சிலம்பம் சுத்துவீங்க தானே, எங்களுக்கும் சிலம்பம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, எங்களுக்கு சிலம்பம் கத்து தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரிம்மா நான் கத்து தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பிளேட்ல சாப்பாடு போட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாருங்க, தடிக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துருவாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோனும் சரி ஹீரோடைய அம்மாவும் சரி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருவாங்க. ஏமாமா இதனால என்னை கூப்பிடல, நான் பண்ணி தருவான்ல அப்படிங்கும்போது, என்னோட வேலையை நானே செஞ்சுக்கலாம்னு நினைச்சமா, அதனாலதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப வீட்டுல வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதனால நம்ம ஹீரோனுடைய அப்பா தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானங்கள் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவாரு. ராத்திரி இவங்க 2 பேரும் தூங்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நான் கான்பிடென்ட்டா தான் இருக்கிறேன், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா கண் பார்வை வந்துரும், நீ என்னை பத்தி கவலைப்படாத, என்ன நான் பாத்துக்கிறேன், நீ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணு, சிலம்ப சுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சிலம்ப குச்சியை வாங்கி பார்த்துட்டு, எனக்கு இப்பதான் புரிய வருது, இந்த குச்சியை தொட்ட உடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஸோ இந்த கான்ஃபிடென்ட் தான் உனக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாருங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை ஜாமானங்கள்லாம் காலி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு போல. அவரும் பாத்தீங்கன்னா எதுவும் கொண்டு வந்து தரலங்க. காசு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தேடும் போது சில்லறை காசுங்க கிடைக்குங்க. அதை எடுத்துட்டு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த வழியா போறவங்க ரேஷன் கடையில சாப்பாடு போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா நம்ம ஹீரோயின் போய் லைன்ல நின்று அரிசியெல்லாம் வாங்கிட்டு வராங்க. இந்த வாட்டி காசு இருந்தது, ரேஷன் கடையில அரிசி வாங்க முடிஞ்சது. நாளைக்கு அந்த காசு இல்லைன்னா ரேஷன் கடையில கூட அரிசி வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சாப்பாடு இல்லைன்னா சமாளிச்சுக்கலாமாமா, பட்னியா கூட இருந்துக்கலாம். ஆனா உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நிறைய இருக்கு, மருந்து மாத்திரையெல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு, அதுக்காகவாது நான் வேலைக்கு போறேமாமா, அலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஹீரோனும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் போன நேரம் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ரிப்பேர் ஆயிருது, கிடைச்ச வேலையும் போச்சு. ஹீரோயின் ரொம்பவே ஃபீலிங்கா அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்னமா நீ நடந்து போயிட்டு இருக்க, ஆட்டோல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏத்திக்கிறாரு. பார்த்தா ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு ஐயனார் கோயில்ல விசேஷமாமா, அந்த விசேஷத்துக்கு இவர் போறதா சொல்றாரு. அவரு கூடயே நம்ம ஹீரோயின் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சிலம்ப சுத்துறாங்க. அப்படி சிலம்ப சுத்தும் போது அந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க. அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க இந்த வழியா வந்தேன், சிலம்ப சுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால நான் சுத்தினேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரிம்மா சாப்பாடெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. கணவருக்கும் தன்னோட மாமியாருக்கும் அந்த சாப்பாடு கொடுக்க மாமியாரும் கணவரும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது, கோயில் சாப்பாடுனா அது கோயில் சாப்பாடு தான் அப்படின்ற மாதிரி சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோனும் சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோனை பாக்குறதுக்காக ஹீரோனுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்த விபூதி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு, நான் தரட்டா, நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கோயில் வழியாதாமா வந்தேன், நீ எந்த கோயில விசேஷம்னு சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நம்ம சொந்தக்காரத்தை சொன்னாங்க இந்த மாதிரி நீ சிலம்ப சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நான் தான் உன்னை தேவையில்லாம இந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளிட்ட, என்னை மன்னிச்சுக்கமா, உன்னோட சூழ்நிலை என்ன அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அப்பா நான் இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சிலம்பம் கத்து தருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் சாப்பாடு செய்யறதுக்கு மளிகை ஜாமான் இருக்காது, அரிசி இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லா டைமுமே ஹீரோயின் அவங்க அப்பாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட கணவரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்களே, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனோட கணவர் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு மஞ்சள் வாசனை அடிக்குது. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது உங்க கையில் இருக்கிறது மஞ்சள் கயிறு, இந்த மஞ்சள் கயிறை என் கழுத்துல கட்டிட்டு என் கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை நான் கழட்டுறமாமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் மளிகை ஜாமானமும் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோமாமா, நானும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கலான்னு பார்த்தேன், சமாளிக்க முடியல, எனக்கு வேலையும் கிடைக்கல, அதனால இதை வித்தாது நம்ம வாழலாமாமா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனோட கணவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. நீ ஏமா தாலியெல்லாம் கழட்டணும், அதான் எனக்கு சொந்தமான ஒரு ஸ்டுடியோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்டுடியோல இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் யாராவது கிட்ட வித்துட்டோம்னா அதன் மூலமா பணம் வரும், அந்த பணத்தை வச்சு நம்ம வாழலாமா, வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்றாரு. சரின்னு கேட்டுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோக்கு போறாங்க. ஸ்டுடியோ ஓபன் பண்றாங்க. ஒரு 2 பேர் வந்து ஸ்டுடியோ பார்த்துட்டு அந்த ஸ்டுடியோல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஹீரோனை கூப்பிட்டு அந்த 2 பேருக்கும் பிடிச்சிருக்காமா, இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமாமா இந்த ஸ்டுடியோ விற்கணும், பேசாம இந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எனக்கு கத்து கொடுங்க, நான் இந்த ஸ்டுடியோவை ரன் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அதே சமயம் அந்த போட்டோ ஸ்டுடியோல வேலை பார்த்துட்டு இருந்த ஹீரோட அசிஸ்டன்ட் அக்காக்கு சொல்லி கொடுத்தா அக்கா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோனுடைய கணவரும் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறது எப்படி, அதை பிரிண்ட் பண்றது எப்படி, எடிட் பண்றது எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹீரோனும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா அந்த ஸ்டுடியோல வந்து உட்கார்றாங்க. வருமானத்துக்கு ஏதாவது இந்த ஸ்டுடியோ வழி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட பழைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் திரும்பவும் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிட்டேன், ஸோ உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கெல்லாம் போட்டோ எடுக்கணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாருங்க. அப்ப கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சி மீட்டிங்கை கவர் பண்ணணும், போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. பட் நம்ம ஹீரோக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம் அந்த நபருக்கு தெரியும் அப்படின்றதுனால உன்னால வர முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஆர்டரை இவங்க வாங்குறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோன் கேமராலாம் எடுத்துட்டு அந்த எம்எல்ஏ கலந்துக்கக்கூடிய அந்த மீட்டிங்கை போட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆக மாட்டேது. என்னடான்னு பார்த்தா சுத்தமா பெட்ரோலே இல்லை. இருங்க நான் காசு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு காசு எடுக்கிறாங்க. பட் அந்த காசை வச்சு 4 நாள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடலாம், இதுக்கு பெட்ரோல் அடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதையே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா மாமியார் கையில் கொடுத்து ஹஸ்பண்டுக்கு தேவையான பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. இப்போ அந்த கட்சி மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி கிட்ட எனக்கு ஒரே ஒரு வாட்டி எம்எல்ஏவை மீட் பண்றதுக்கான அவகாசத்தை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்க மீட்டிங் முடிக்கிட்டுமா நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. அதாவது ஹீரோட ட்ரீட்மெண்ட்டுக்கான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த மீட்டிங் முழுமையா நடைபெறவே இல்லைங்க. அந்த மீட்டிங்லயே கலவரமாயிருது. எம்எல்ஏ உடனே கிளம்பி போயிடுறாரு. பட் எம்எல்ஏ மீட் பண்ண முடியல. பட் அந்த கட்சி மீட்டிங்கும் இவங்க அழகா கவர் பண்ணிட்டாங்க. அது போக ஊருக்குள்ள இருந்து ஒரு ஆர்டரா வர ஆரம்பிக்குது. அந்த ஆர்டரை சீரும் சிறப்புமா
இவங்க பண்ணி கொடுத்து பணத்தை ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டுடியோக்கு வருமானமே வராதுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்டுடியோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டுடியோவை அப்கிரேடும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள்லாம் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்னங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்குது. அந்த திருவிழால போட்டிங்கெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல சிலம்ப போட்டியும் இன்க்ளூடடுங்க. அந்த சிலம்ப போட்டியில நம்ம ஹீரோயின் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அதுக்கெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஹீரோயினோட கணவர் என்னோட ஒய்ஃப் வருவாங்க, கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தங்களை வர வைக்கிறதுக்கு உள்ளூர்ல இருந்து ஒருத்தங்க கலந்துக்கணும், அவங்க ஜெயிக்கலானாலும் பரவாயில்ல, இந்த ஊர்லயும் சிலம்பாட்டக்காரங்க இருக்காங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. ஹீரோனை எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாருமே வின் பண்றாங்க. இந்த ரவுடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஹீரோனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோன் ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இந்த சிலம்ப போட்டியில ஜெயிச்சா செக் தருவாங்க, அந்த செக்ல இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஹீரோனோட கணவர் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோன் ஒருபோதும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அந்த திருவிழால கலவரத்தை கிரியேட் பண்ணி ஹீரோனை வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த போட்டி முழுமையா நடைபெறாமே போயிருதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில எம்எல்ஏவே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை நேரடியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன விஷயமா வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கணவரும் போவாங்க. அப்ப இந்த எம்எல்ஏ ஒரு விஷயத்தை சொல்லுவாருங்க. ஆக்சுவலா ஊர் எல்லையில நடந்து வந்துட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை ஒரு 2 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்றதுக்காக அடிச்சு இழுத்துட்டு போயிருந்திருக்கானுங்க. அந்த பொண்ணு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு 4-5 சின்ன பொண்ணுங்க கிட்ட போய் சொல்லி இருந்திருக்குது. அந்த 4-5 சின்ன பசங்க அவனுக்கு 2 பேர்த்த என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு அவனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல குச்சி எடுத்து சலமா சுற்றி அவங்கள போட்டு பொலவலன்னு பொழந்துருந்துருக்காங்க. அந்த வழியாக வந்து இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. அப்போ தான் விஷயம் தெரிய வந்திருக்குது. அந்த 2 பேரும் ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அத்துமீறலில் ஈடுபட்டு இருந்திருக்கானுங்க. சிலம்பம் தெரிஞ்ச மற்ற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு பொழந்துருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்குலாம் யார் சிலம்பம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்டப்போ நம்ம ஹீரோனோட பேரை அந்த பொண்ணுங்களாம் சொல்லியிருந்திருக்காங்க. அதனால உடனடியாக ஹீரோனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மீட் பண்ணி ஒரு கவரை கொடுக்குறாருங்க. அது என்ன கவர் அப்படின்னு பிரிச்சு பாருமா அப்படின்னு எம்எல்ஏ போய் சொல்றாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பாயின்மெண்ட் லெட்டருங்க. ஸோ ஹீரோனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குது. சிலம்பம் டீச்சரா ஹீரோயினை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீ சிலம்பம் கத்து தரணுமா, இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் சிலம்பம் கத்துக்கிட்டு கப்ப வெல்லணும், ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட ஆசை கிடையாது. சிலம்பம் கத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாத்திக்கிட்டாலே போதுமானது. நான் இதை சட்டசபையில பேசலான்னு இருக்கிறேன். எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயமா சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு சிலம்பம் டீச்சரை நியமிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ முதல்ல ஒன்னு அப்பாயின்மெண்ட் பண்றமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஹீரோன் நினைச்ச மாதிரியே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி பெண்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் பண்றாங்க. கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் அனுப்புறாங்க. கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோன் கேட்டது எல்லாமே பண்ணி கொடுக்குது. படிப்படியா ஹீரோனும் டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமமும் டெவலப் ஆகுது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.